வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10 மைண்ட் போவிங் சைக்கிள் பேட் தான் பார்க்க போகிறோம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு டாப்பிக்கில் வீடியோ வரும். இப்போது இருக்கக்கூடிய அதிகப்படியான நபர்கள் காதலும் காமமும் ஒன்றுதான் காதலிக்கிறார்கள். ஆனால் காதலும் கம்மும் வேறுபாடுகள் அதிகம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு தாட்டுக்கு வந்துட்டாங்க, லவ் இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். லவ் தான் காமமே, காமம் தான் லவ்வே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் கிடையாது. காதலுக்கும் காமத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. அது ஒவ்வொன்றா பார்க்கணுன்னா நிறைய நேரம் எடுத்துக்கும். முக்கியமாக சொல்லணும்னா அதை உண்மையான அன்பு வச்சவங்களுக்கு அந்த காமம்ன்ற ஒரு விஷயம் பெருசாக தெரியாது. அண்ட் அந்த ஒரு விஷயத்தையும் பண்ண மாட்டாங்க. ஃபேக்காக இருக்கிறவங்க அந்த ஒரு விஷயத்தான் அதிகமாக பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுடைய உணர்ச்சிகள் தான் அந்த இடத்துல வெளிப்படுது, அவங்களுடைய காதல் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள். ஒருவருடைய உண்மையான காதல் ஒருவர் இறக்கும் தருவாயிலும் ஒருவர் அதிக அளவில் கஷ்டப்படும் போதும் யாரை நினைக்கிறார்களோ அவரை தான் அவர் உண்மையாக காதலிக்கிறார்கள் என்ற அர்த்தம். நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் இல்லை பெண் யாருனாலும் சரி, அவங்களுடைய காதல் யார் மேலே உண்மையானதாக இருக்குது அப்படின்றது எப்போ தெரிய வரும்னா அவங்க இறக்குற தருவாயிலும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க அதிகளோட மனசுள்ள கஷ்டப்படும் போது இல்லை பிரச்சனையில் சிக்கி தவிக்கும் போது யாரை நினைக்கிறாங்களோ, அவங்க நம்ம கூட இருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்குமே அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் அவங்களுடைய உண்மையான காதல் இருக்குது. அவங்கள தான் இன்னும் விரும்பிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு மேரேஜே ஆயிருந்தாலும் சரி, இந்த டைமில் யார் நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல உண்மையான அன்பு இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆண்களும் பெண்களும் ஒரு சில ஆண்கள் பெண்களை அவர்களிடம் வைத்து கொள்ள வேண்டிய நட்பை காதல் என்று தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள். இங்கே ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு பேசிட்டாலே ஃபர்ஸ்ட் ஒரு விஷயமா லவ் தான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் நிறைய பேர் வந்துடுறாங்க. ஏன் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பேசும்போது ஒரு ஃப்ரெண்டான ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாதா? ஆனால் இங்கே நிறைய பேர் மைண்ட் செட் படி இப்படி தான் இருக்குது. ஃப்ரெண்டாக இருக்கிறது தப்பு கிடையாதுங்க. ஆனால் இந்த ஃப்ரெண்டையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் செய்கிறாங்க தவறானது. ஐ மீன் பார்த்தீங்கன்னா அண்ணன் தங்கச்சி சொல்கிறது, இல்லை அக்கா தம்பின்னு சொல்கிறது, இப்படி ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுக்கப்புறம் கூட இப்படி இருந்துட்டு திடீர்னு மேரேஜ்னு சொல்லுவாங்க, லவ்னு சொல்லுவாங்க. அது தப்பு. அப்புறம் பெஸ்டின்னு ஒரு விஷயம் வருது, அதுவும் மிகப்பெரிய கொடுமையான விஷயம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காதலித்து கொண்டிருக்கும் நபர் திடீரென்று அவர்கள் உங்களை வேண்டாம் என்று விட்டு செல்கிறார்கள் என்றால் அவர் உங்களை காதலிக்கவில்லை என்பதுதான் உண்மை. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒருத்தங்களை விரும்பிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்கனாலே அவங்களுக்கு உங்கள் மேலே லவ் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா உங்களை காதலிச்சிருந்தா உங்களோட அன்பு அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்படின்ற போது அவங்க உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபேக்காக இருந்தீங்க அப்படின்ற போது அவங்க போகிறாங்கன்னா அதில் எந்த ஒரு விஷயம் தப்பு கிடையாது. பட் நீங்கள் உண்மையாக இருந்து அவங்க போகிறாங்கன்னா அவங்க உங்களை உண்மையாக விரும்புகின்ற அர்த்தம். ஏன்னா ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கும். அப்படி இருந்தனால தான் அந்த பிரேக்கப்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா ஃபேக்காக இருக்கிறவங்களுக்கு பிரேக்கப்ன்ற விஷயமே நடக்க தேவையில்லை. நீ அங்கிட்டு போனால் அங்கிட்டு போனால் அப்படியே அந்த லைஃப்பை மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கும் நபர் திடீரென்று உங்களுக்கு அழகாக தெரிகிறார்கள் என்றால் அவர் அன்று அதிக அளவில் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். உங்களுக்கு பிடிச்சவங்க திடீர்னு ஒரு நாள் ரொம்ப அழகாக தெரியுறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அவங்க அந்த நாளில் அதிக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு வீடியோ பார்க்குறதுக்கும் சீதா பபாய்.